ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா VNAI வீடியோ எடிட்டர் அப்படிங்கிற ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் மொபைலில் எடிட் பண்ணுறதுக்கு இந்த ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு. ப்ளஸ் நியூவாக வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் வீடியோ ஃபோட்டோவை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும், ஸ்பீட் மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி நிறையா ஃபியூச்சர்ஸ் இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 100 வீடியோஸ்னால ஃபஸ்ட் லெவலில் எடிட் பண்ணிக்க முடியும். அது போக நீங்கள் மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா எகைன் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். கீழே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அது ஒரு ஈஸியான வேவாக இருக்கும். அது டிஃபால்ட் டெம்ப்ளேட் இருக்கும், அதுவே நிறையா இருக்கும். உங்களுக்கு இல்லை எனக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் க்ரியேட் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க வீடியோவில் நான் எடிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீடியோ எடிட்டிங் போய்க்கலாம். வீடியோ பேஸ்டு தான் நம்ம பண்ண போகிறோம். வீடியோ பேஸ்டு சேவ் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட ஃபோல்டர்ஸ் அசஸ் கேட்குது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸில் லிஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு எது யூஸ் பண்ணுமோ அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் எது யூஸ் பண்ணுமோ செகண்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுவே 1 and 2 நெக்ஸ்ட் எடுத்துக்கும். இப்போ நான் ஒரு ஆப் ரிவ்யூ போடுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா அந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் வீடியோவை போட்டிங்க, சைடில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற சைடில் டிஸ்பிளே ஆகும். டெக்ஸ்ட்டு, கமெண்ட்டு, வீடியோ செட்டிங்ஸ் இதெல்லாமே வரும். நீங்கள் என்னவா யூஸ் பண்ண போகிறீங்க, ஷார்ட்ஸ் அப்படின்னா 9:16 ரேஷியோக்காக வச்சுக்கலாம். மேலே ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மாற்றிக்க முடியும். இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு அந்த வீடியோவோட சைஸ்க்காக க்ரியேட் ஆயிரும். சரிங்களா? வீடியோ செட்டிங்ஸ் மாற்றியாச்சு. இப்போ இது கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேலே ஆடியோ இன்சர்ட் பண்ணிங்கன்னா மியூசிக்காக இல்லை ரெக்கார்ட் பண்ணுற இதுவாக இல்லை எஃபெக்டாக அப்படிங்கிறது வரும். டிஃபால்ட்டு டோன்ஸும் இருக்கும். அடுத்தது டெக்ஸ்ட்டு இம்போர்ட்டு, அடுத்து இமேஜ் இம்போர்ட்டு. இதில் ஃபோட்டோஸ் இருக்குது, எலமெண்ட்ஸ் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்கும். சரிங்க. அடுத்தது இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிராஃபிக்கல் இமேஜஸ் டிஃபால்ட் இமேஜஸ் நிறைய இருக்கும். அந்த இமேஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷேப்ஸு கீழே பார்த்திங்கன்னா எமோஜி, இந்த மாதிரி நிறையா சோஷியல் மீடியாவோட பிக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கஸ்டமைஸ்டாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் நிறையா இருக்கும். நம்மளுக்கு எது தேவையோ நம்ம வீடியோ கூட இதை இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா எந்த வீடியோவில் எந்த இடத்துல எது வரணும் அப்படிங்கிற மட்டும் நம்ம மேட்ச் பண்ணால் போதும். டிஃபால்ட்டாக அதுவே வந்துடும். அதுபோக ஃப்ரேம்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரேம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் உங்கள் வீடியோவோட ஃப்ரேம் எந்த மாதிரி மாற்றணும் அப்படிங்கிறது இதுலேருந்தே உங்களால் எடுத்துக்க முடியும். அடுத்து இப்போ ஒரு வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு பேசிக்கலான விஷயம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கீழே ஃபில்ட்ரு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் எந்த மாதிரி டிஃபால்ட் டெம்ப்ளேட் வேணும் அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அட்ஜஸ்ட் போனீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் எனேபிள் ஆகிருக்கும். அடுத்து ட்ரிம் இருக்குது, ஃபிக்ஸ் இருக்குது, ஸ்ப்ளிட் இருக்குது, டெலிட் இருக்குது, ஸ்பீட் இருக்குது. ஸ்பீட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம், அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காட்டணும் அப்படின்னிங்கன்னா என்ன மோஷன் ஸ்பீடில் நம்ம வேணும் அப்படிங்கிறது கொடுத்து அப்ளை ஆள் கொடுத்திங்கன்னா ஃபுல் வீடியோக்கும் அப்ளை ஆகிரும். ஃபேட் இருக்குது, க்ராப் இருக்குது, மிரர் இருக்குது. அடுத்து ஃப்ளிப் இருக்குது. ஃபிட்டுங்கிறது என்னென்னா அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே உங்களால் ஃபிட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் வீடியோ கிளிக் பண்ணிட்டு ஃபிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனல் பார்டர் எண்டு வரைக்கும் போகாமல் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே அக்காமுலேட் ஆகும். ஃபிட் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா எண்டு பார்த்திங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸ் தெரியாமல் போயிடும் ஷார்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணும்போது. ஓகேங்களா? அடுத்து ப்ளர் பண்ணிக்கலாம். கலர் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பிளாக்கில் இருக்குது, நான் ஒயிட் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். சேஞ்ச் ஆகுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் பேக்ரவுண்ட் கலரு. அப்ளை ஆள் கொடுத்தீங்கன்னா ஃபுல் வீடியோவுக்கு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிரும். டிட்டாச் ஆடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது ஆடியோ சவுண்டோடு மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆடியோ மட்டும் டிட்டாச் பண்ணிட்டு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க அப்படின்னா டிட்டாச் ஆடியோ கொடுத்துக்கலாம், எக்ஸாக்ட் ஆடியோ கொடுத்துக்கலாம்.
அடுத்து வந்து ஃப்ரீஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணல. பேசிக்கலான விஷயங்களை வச்சு இதில் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேக் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சேவ் ஆகிருக்கும். இதை நீங்கள் ரீநேம் கொடுத்துட்டு வச்சுக்கலாம். நீங்கள் மறுபடியும் எகைன் எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். ரீநேம் ஆப்ஷன் இருக்கும், ஷேர் ப்ராஜெக்ட் இருக்கும், டூப்ளிகேட் இருக்கும். இப்போ நான் புதுசாக க்ரியேட் பண்ணேன்னா 99 ரிமைனிங் வரும். பட் இது ஒரு மேஜர் பார்ட் கிடையாது. ஃப்ரீங்கிறதுனால நீங்கள் மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா அகெயின் 100 வந்துடும். பட் இது ஃப்ரீ வெர்ஷன்னால சின்ன சின்ன ஆட்ஸ் வரும். நீங்கள் மேலே ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து என்ன ஃபார்மெட்டில் என்ன குவாலிட்டியில் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வீடியோவை எக்ஸ்போர்ட் ஆகிரும். வீடியோ எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் கன்வெர்ட் ஆகிறப்போ மேபி ஆட் வரும். அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.